தந்தையாரும் இருக்கும் பொழுதே கைலாயத்தின் நன்மையும் புனிதத்தை பற்றியும் தாங்கள் கேள்வி எழுப்புவது என்னால் பொறுத்துக் கொள்ள இயலாது. நான் தவறாக என்ன கூறிவிட்டேன்? ஜலந்தர், பஸ்மாசுரன், இப்பொழுது ஆதி, அனைவரும் ஒவ்வொருவராக இந்த புனிதமான கைலாயத்திற்குள் நுழைந்து விட்டனர். அதற்கு முன்பு இந்த புனிதமான கைலாயத்தில் எவ்வித தீய சக்தியினாலும் நுழைய முடியாமல் இருந்தது. அந்த ஆதியோ நம் பார்வதி தாயாரின் உருவத்தையே எடுத்து மகாதேவரின் பதிவிரதத்தை முறியடிக்க முயற்சி செய்துள்ளான். அவன் மகாதேவரை நெருங்குவதில் வெற்றியும் அடைந்துள்ளான். அவனை நாம் அழித்திருந்திருக்கலாம். அதற்காக இங்கு நடந்தவற்றை எல்லாம் நம்மால் மறந்துவிட முடியாது கார்த்திகேயா. அவனது எண்ணம் மற்றும் கருமத்தின் சிறுமை இவ்விடத்தில் இப்பொழுது நான் கேட்பது சாகா வரம் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் தாயே. என்னுடைய விருப்பம் ஒன்றுதான். என்னை பெண்ணை தவிர யாரும் அழிக்கக்கூடாது. அதுவும் கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டும். வரத்தை நீ தேர்ந்தெடுத்து விட்டாய். அதுபோலவே நல்ல பாதையையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். தீய கர்மத்தை செய்தால் அதற்கான பலனை அனுபவிக்கவும் தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய வரம் இதுதான். உன்னுடைய வரம் ஒரு கன்னி பெண்ணினால் மட்டுமே நிகழும். வேறு எவராலும் முடியாது. நன்றி தாயே. நன்றி மகாதேவா. நன்றி இந்திரதேவா. நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஒருவன் பல நான் அறிவேன் கௌரி. இம்முறை நீ எனக்காக காத்துக்கொண்டுதான் இருப்பாய். நான் அனைத்தையும் சோதித்து பார்ப்பேன். தாயே, தாயே, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? தமையா, பார்த்தீர்களா? நம் தாயார் மீண்டும் ஒரு முறை நம்மை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். வா விநாயகா, நாம் தந்தையிடம் செல்வோம். தாங்கள் இங்கு வந்திருப்பது தாக்குதல் ஆரம்பித்ததை உணர்த்துகின்றது. ஆம் மகாதேவா. பானாசுரன் இந்திரதேவனை தோற்கடித்து விட்டான். அவனது 1000 கரங்களின் பலத்தினால் யுத்தத்தை ஒரு பொழுதிற்குள்ளாகவே முடித்து விட்டான் மகாதேவா. என்ன? பானாசுரன் துவாபராயுகம் ஆரம்பித்து விட்டது. இந்த யுகத்தில் என்னுடைய திருவிளையாடல்களை விட தங்களுக்கான லீலைகள் நிச்சயம் அதிகம் உண்டு. அதை காண அனைவரும் ஆவலாக உள்ளோம். நாம் எத்தகைய சூழ்நிலையில் மீண்டும் சந்திக்கப் போகிறோம் என்பதை அறிந்திருந்தோம். தாங்கள் எப்படி புன்னகைக்கிறீர்கள்? நாராயணா, தங்களை அந்த ரூபத்தில் காணும் பொழுது ஏற்படும் சுகமும் சந்தோஷமும் ஈடு இணையற்றதாகும். என்னுடன் சேர்ந்து இந்த கைலாயம் முழுவதும் தங்களின் அவதாரத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும். விரைவில் வந்து சேர்க்கிறேன் பிரபு.
கிடைத்த வரம் என்னும் கவசம் உள்ளது. இந்த வரங்களினால் நீ சாகாபரம் பெறவில்லை பானாசுரா. அந்த வரங்கள் உனது கவசம் என்றால் விதியும் தர்மமும் அதையும் உடைத்தெறியும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் ஆகும். ஆகையால் எச்சரிக்கை விடுக்கிறேன். மகா காளியின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள். உன்னுடைய வரங்களை இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக பயன்படுத்து. இல்லையெனில் உனது செயல்களுக்கான விளைவுகளை மிக விரைவில் அனுபவிப்பாய். எனக்கே எச்சரிக்கை விடுக்க வந்துள்ளது இந்த கோகுலத்தின் குழந்தை. இவன் அறிய மாட்டான் என்னுடைய அழிவு ஒரு கன்னிப் பெண்ணால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை. அதற்காக தேவி பார்வதி தாயார் மீண்டும் பிறந்தாக வேண்டும். நற்செயல்கள் புரிந்து முக்தியடைந்திருப்பாய். மகா காளி உன்னை அவரது வாழ்வில் மிக முக்கியமான உன்னதமான சடங்காம் ஆனந்த தாண்டவத்தில் இசையமைக்கும் வாய்ப்பை உனக்கு அளித்தார். ஆனால் நீயோ அவருக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு பதிலாக தேவி பார்வதி உனக்களித்த மரியாதையை அவரது கருணையையும் தவறாக பயன்படுத்தி அவர் அளித்த வரத்தையே தவறாக பயன்படுத்தி விட்டாய். நீ நினைத்திருந்தால் இந்த 1000 புஜங்களால் ஆயுதம் ஏந்துவதற்கு பதிலாக மகாதேவர் மற்றும் மகா காளியை வணங்கியிருப்பாய். ஆனால் உனக்கு நன்மை மற்றும் தீமைக்கு இடையில் வேறுபாடு புரியவில்லை. இப்பொழுது இந்த யுத்தம் உன்னுடைய அழிவிற்கான ஆரம்பமாகும் பானாசுரா. நான் இப்பொழுது உன்னிடம் கீழடங்குவதை பற்றி உரையாடுவதற்காக உன்னை தடுக்கவில்லை பானாசுரா. இந்த யுத்தத்தில் என்னுடன் பங்கு கொள்ளப் போகிறவர்கள் யார் யார் என்பதை காண்பிக்கவே நான் நிறுத்தினேன். உன்னுடைய அழிவிற்கான சாட்சியாக நாங்கள் அனைவரும் இருப்போம் பானாசுரா. செயலையா இதை நான் பற்றற்ற நிலையிலேயே கூறுகிறேன். எனினும் ஒருவர் கவலையின்றி கர்மம் செய்தால் அவருக்குள்ளே அனைத்தையும் கடந்த யோக நிலை ஒன்று பிறக்கும். ஏனென்றால் ஆசையென்ற வேண்டுகோளும் எதிர்நோக்கும் செயலும் ஒருவரை பிரதிபலன் எதிர்நோக்கியே செயலாற்ற வைக்கின்றது. அதுவே ஒரு சூழ்ச்சியாகும் கிருஷ்ணா. எனவே பிரதிபலன் கிட்டும் என்ற எண்ணத்தில் செயலாற்றுவது உச்சிதமாகாது. பற்றற்றவனுக்கு என்றும் ஆசை இருக்காது. நான் தங்களுடன் யுத்தம் புரிய விரும்பவில்லை மகாதேவா. இதை தாங்கள் தயை கோர்ந்து என்னுடைய வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாதேவா. தாங்கள் எனக்கும் பானாசுரனுக்கும் இடையிலிருந்து விலகாவிட்டால் நான் வேறு வழியின்றி தங்களை தாக்க வேண்டி வரலாம். நான் உரைக்கும் பதிலை நீங்கள் நன்கறிவீர்கள் கிருஷ்ணா. தாங்கள் தங்களின் கர்மத்தை ஆற்றுங்கள். நான் எனக்கான தர்மத்தை ஆற்றுகிறேன். நினைவுள்ளதா? மகாதேவர் உனக்கு வரமளித்த பொழுது உன்னிடம் அவர் என்ன கூறியிருந்தார் பானாசுரா? உனக்கு கிடைத்திருக்கும் இந்த கரங்களை தீய செயல்களுக்கு நீ பயன்படுத்தினால் உனது அனைத்து கரங்களையும் இழந்து விடுவாய். மகா காளி உனக்கு அருமையான வாய்ப்பை அளித்தார்கள். ஆனால் நீ அதை தவறாக பயன்படுத்தி விட்டாய். நேரம் வந்துவிட்டது பானாசுரா. உன்னிடமிருந்து அந்த வரமானது திரும்ப பெறப்படுகிறது. வேண்டாம். இல்லை.